ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேயில் நான் என்னென்ன பண்ணேன்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஏன் லாங் வீடியோஸ் போடலை இவ்வளோ நாள்ன்றதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்லிப்பரை பற்றி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி இந்த ஸ்லிப்பர் வந்து நான் மெட்ரோவில் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 2500 ருபீஸ். என்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்லிப்பரும் ஹை ஹீல் ஸ்லிப்பரும் இது மட்டும்தான். நான் வந்து இதை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து எப்போ செகண்ட் பேபி பிறந்துச்சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹீல்ஸை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணனால நல்லா கவர் போட்டு சுற்றி தான் வச்சுருந்தேன். ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து எங்கள் பில்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ்லாம் செப்பல் ஸ்டாண்ட்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. நான் வந்து வெளியே 2 ஸ்டாண்டு வச்சுருப்பேன் எப்பயுமே. உள்ளே வந்து ஒரு ஃபுல் கவர்டான ஸ்டாண்டும் வெளியே 2ம் வச்சுருப்பேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன். அதை வந்து செப்பல் எல்லாம் கொட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் போது தான் நான் இந்த ஸ்லிப்பரை பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறது. 2ஆக உடஞ்சி கம்பி துருப்பிடிச்சி என்னடா இது அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து ஹை ஃபோம் அப்படி தான் இருக்கும், ஹை குவாலிட்டி ஃபோம்லாம் இப்படி தான் உடையும் அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்புறம் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக போட்டுட்டு சுற்றுற ஸ்லிப்பர்னால் கொஞ்சம் டேமேஜ்டு நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்லிப்பர் இப்படி ஆயிடுச்சின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் லாங் வீடியோஸ் போடாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் டயரியாவும் ஃபீவரிஸாக இருந்தனால என்னால் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணல முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் நாங்கள் அந்த அட்டாளி ஸ்லாப்பில் இருக்க பாக்ஸெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து குப்பையில் போடுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு அந்த பெட்டியை வந்து உள்ளே டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு wrap பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் வந்து wrap பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து வேலை கம்மியாக இருக்கும். அடுத்து அந்த பாக்ஸை எடுக்கும் போது அது அமேசானில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கும் வேணா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ வேலை போயிட்டு இருந்தனால தான் என்னால் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப எல்லோரும் டயர்டாக இருந்தனால மதியமும் நான் வீட்டில் சமைக்கல. ஹைதராபாத் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இதில் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஹவுஸ் க்ளீனிங்னாவே எப்பயுமே அவங்க வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடணுன்னு நினைப்பாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எங்களுக்காக வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி ஜாம் தடவி கொடுத்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீயும் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் போகல. ரொம்ப டயர்டாக இருந்தனால வேறு எங்கேயும் போகல. நாங்கள் எப்பயுமே பீச் போனால் அந்த முன்னாடி மணல்லே உட்காந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். இந்த வாட்டி சின்ன பாப்பா வந்துட்டு நான் தண்ணி பார்க்கணும், போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்பயும் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தண்ணியில் இறங்கக்கூடாது, தண்ணியில் இறங்குனா வந்துட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டேன், ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும்னு. சரி, நைட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், அடுத்த நாள் பாப்பா வந்து ஸ்கூல் அனுப்பணும், அப்போ நம்ம வீட்டில் குக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பிளான் போட்டுட்டு போனோம். அது வரைக்கும் போன நாங்கள் வந்து ஓகேன்ட்டு போயிட்டு தண்ணியை பார்த்தோன்னே அமைதியாக உட்காந்துருக்க முடியல. அப்புறம் குழந்தைங்கள சும்மா கால் நனைச்சிட்டு வரோன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க 2 பாப்பாங்களும். என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி சளி பிடிச்சிரும், வேணாம் இதுக்கு மேலே இருக்க வேணாம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போகாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. சரி, நீங்கள் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்றீங்க, நான் ஹோட்டல் போய் சாப்பாடு வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க ஹோட்டல் போயிட்டாங்க. அவங்க வந்து சூடாக நானும் பட்டர் சிக்கன் மசாலாவும் பட்டர் எக் க்ரம்பிள்டு சிக்கன் மசாலாவும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்க போயிட்டோம். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.